நாம் ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும். வேதாகமத்தில் முதலாவது இங்கே நேசத்தை குறித்தும் அன்பை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்குது என்றால், பிற்காலங்களில் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அந்த சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பனையாய் இதை முன்கூட்டியே இந்த நிகழ்வு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், அவர் தேவனுக்கு ஒரே பேரான தேவனுடைய குமாரன், அவர் அவருடைய சுதன், அவருடைய குமாரன் இயேசு. அது மாத்திரமில்ல, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான குமாரன் இயேசு. இப்பேற்பட்ட தேவனை பாவியாகிய எனக்காக, நம்ம ஒருவருக்காகவும் அந்த கல்வாரி மலையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன் அடையாளமாக இந்த நிகழ்வு இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தன்னுடைய குமாரனை சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதுன்ற காரியம் தேவனுக்கு ஒரு ஈஸியாக இருப்பதில்லை. அது அவருடைய இருதயத்துக்கு அது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம், பிதாவுக்கு அவ்வளவு வேதனையான ஒரு காரியம். தன்னுடைய செல்ல மகனை சிலுவையில் ஒப்பு கொடுப்பது என்பது அவருடைய இருதயத்துக்கு துக்கமும் மனதில் வேதனையான ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்குறோம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்குது. அது ஏதோ ஈஸியாக அப்படியே நடந்துட்டலாம் நினைக்க வேண்டாம். அது பிதாவுடைய இருதயத்தை அது அவ்வளவா வேதனைப்படுத்தியது, அவருடைய இருதயத்தை அவ்வளவா காயப்படுத்தியது. அதை அவரால் மனப்பூர்வமாக செய்ய முடியல, ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய வேண்டியது இருந்தது. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் நரகத்துக்கு போயிடுவோங்கிறதுக்காக, நீங்களும் நானும் கெட்டு போயிடுவோங்கிறதுக்காக, இன்னும் இருநே கெட்டு போயிட்டோம், இன்னும் நரகத்துக்கு போயிடுவோங்கிறதுக்காக, எப்படியாயிலும் நம்மளை ரட்சிக்கப்பட வேணும் என்பதற்காக பிதாவுடைய மனதில் அது இருந்தது. ஓ, இந்த சேட்டு நரகத்துக்கு போயிடுவான், இந்த சேட்டு கெட்டு சந்தியில் போயிடுவாங்கிறதுக்காக தம்முடைய இருதயத்தை வழியை அவர் பொறுத்து கொண்டு எனக்காக அந்த மலையிலே தன்னுடைய மகனை அங்கே அவங்க பலியிட்டாங்க. இது எது நடந்ததுன்னா, என் மேலே இருந்த நேசம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் என்னை முதலாவது அவர் என்னை நேசித்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது நாணயத்துடைய ஒரு பக்கம். நாணயத்துடைய இன்னொரு பக்கம் நான் அவரை நேசிக்கிறது. அவர் தான் என்னை முதலாவது நேசித்தார், அது நாணயத்துடைய ஒரு பக்கம். ஆனால் இரண்டாவது, நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேட்குற இன்னொரு நாணயத்துடைய மறுபக்கம். இந்த நாணயத்துடைய ரெண்டு பக்கமும் அவருடைய அச்சடிக்கப்பட்டிருந்தால்தான் அந்த நாணயம் செல்லும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியமே, தேவன் என்னை முதலாவது அவர் என்னை நேசித்தார். அது ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடி வந்திருக்கிற எனக்கும் நம்ம ஒருவரும் நம்முடைய இருதயத்திலே மனதிலே வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது தேவன் என்னை நேசிச்சிங்க. தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனுடைய செல்ல மகனாக இருந்தவர், தேவனுடைய குமாரனாக இருந்தவர், அவர் இப்பொழுது மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் மரியாளுடைய வயிற்றிலே மாட்டு கொட்டகையிலே அவர் இப்பொழுது ஊரால், உலகத்தால், ஜனத்தால், ஜாதியால்
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய் இப்பொழுது ஒரு மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் யாருன்னா தேவன், தேவாதி தேவன். இப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தாங்க. அது வந்தது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கமே தன்னுடைய மகனை சிலுவையில் அறையப்பட்டு அவரை சின்ன பண்ணமாக்க வேண்டும். ஏன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேணும் என்பதற்காக தான் இந்த பூமியில் தன்னுடைய மகனை கொடுத்தான திட்டம் பிதாவுடைய மனதில் அதுவாக தான் இருந்தது. இதை தான் ஆபிரகாம் சொல்கிறார், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் இவன் இந்த அழைச்சிட்டு போ, நான் குறிக்கும் மலையிலே நீ தகன பலியிடு என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இருதயத்தில் அடிகோடிட்டு வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே தன்னுடைய செல்ல மகனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அற நிர்வாணத்தோடும் அந்த பாளையத்துக்கு புறம்பாய் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்ததை என் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம், வாழ்நாள் பூரா மறந்து போக வேண்டாம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பை, அவருடைய திவ்ய அன்பை சந்தேகப்பட பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஆதி காலம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் பிசாசு என்ன தெரியுமா செய்கிறான்? தேவன் உன்னை நேசித்தா உனக்கு ஏன் இந்த பாடு, தேவன் நேசித்தா உனக்கு ஏன் இந்த கஷ்டம், தேவன் நேசித்தா உனக்கு ஏன் இந்த வியாதி, தேவன் நேசித்தா உன் வீட்டில் ஏன் இவ்வளோ நஷ்டம், உன் மகனோ அல்லது உன் புருஷனோ உன் பிள்ளைகளோ அல்லது உனக்கு நீ உன் வீட்டில் முக்கியமானது ஏன் பலி போகணும், காணா போகணும், இல்லாமல் போகணும், ஏன் இந்த விபத்து, ஏன் இந்த விபரீதம்? தேவன் நேசிக்கிறாரா இல்லை ஒருவேளை தேவன் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை கூட பிசாசு நம்முடைய மனதில் கொண்டு வரும். அவன் பலே கில்லாடி, அவன் ஆதி காலம் முதற்கொண்டு அவன் பொய்யன், பொய்க்கெல்லாம் அவன் தான் தகப்பன். ஆனால் நீங்களும் நானும் சொல்லணும் பிசாசுகிட்ட, கல்வாரி சிலுவையிலே என் இயேசு எனக்காக பலியிட்டதை இங்கே வா உனக்கு காமிக்கிறேங்கிறத இந்த பூமி விட்டு போகிற நாள் வரைக்கும் நீங்களும் நானும் திரும்ப திரும்ப சாத்தானுக்கு சொல்லணும். ஆண்டவரே நீ என்னை முந்தி நேசிச்சிட்டீங்க, ஆண்டவரே என்னை நேசித்து அரை நிர்வாணமாய் ஆனீங்க, என்னை நேசித்தது நிமித்தம் இந்த பூமியில் பிதாவுக்கும் உமக்கும் தொடர்பு இல்லாமல் போனது, அதை பிதாவால் சகிக்க முடியல. ஆபிரகாமால் ஈசாக்கை தன்னுடைய பலிபீடத்தில் வைப்பது என்பது அது அவனுடைய இருதயம் ஏற்றுக்காது. ஆனால் தேவன் சொல்லிட்டாங்க செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவரே எனக்காக நீங்கள் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததை நான் மறந்து போக வேண்டாம், வாழ்நாளெல்லாம் மறந்து போட்டான். இதெல்லாம் ஏன்னா என் மேலே வைத்த அன்பு, என் மேலே வைத்த அன்பு ஆண்டவரே, இது ஒருபோதும் சந்தேகிக்கவே மாட்டான் ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுன்னா என்னன்னா அவன் நம்முடைய இருதயத்தை சந்தேகத்தை விதைச்சிருவான். இப்படிதான் ஆதாமுடைய குடும்பத்தில் ஏவாள்கிட்ட அவன் சொன்னான், ஒரு சந்தேகத்தை போட்டான் ஏவாளுடைய இருதயத்தில். தேவனுடைய நேசிச்சாருன்னா இந்த கனியை அவர் விலைக்கு வைப்பாரா? தேவனுடைய நேசிச்சாங்கன்னாக்கா ஏன் இதை விலைக்கு வைக்கணும்? உங்களை நேசிக்கலைங்கிற ஒரு பொய்யை சூசகமாய் பிசாசு ஏவாளுடைய இருதயத்தில் போட்டான். அதுதான் இந்த காலம் வரைக்கும் அந்த பொய் பூமியில் நிரம்பி இருக்கு. தேவனை நேசிக்கலை, உனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம என்ன பண்ண சொன்னாக்கா சோர்ந்து போய் கூணி குறுகி நம்ம அதைரியம் அடைஞ்சிடறோம். தேவன் உனக்கு ஒருத்தர் இல்லைப்பாரு, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைப்பாரு சொல்லி நமக்கு நாமே ஒரு பரிதாபத்தை கொண்டு வருவோம், அதைரியத்தை சோர்வை கொண்டு வருவோம், ஒரு பச்சைப்பாத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோம். இது அவனுடைய கை வந்த கலை. சாத்தான் எப்பொழுதுமே நம்மளை சோர்வுடைய பண்ணது அவனுடைய தந்திரம். அதனால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி எண்ணம் வரும்போதெல்லாம் பிசாசே நீ சிலுவைக்கு வா, கல்வாரி சிலுவைக்கு வா, என்னை நேசிச்சாருங்கிற அங்கே நான் உனக்கு நிரூபிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு சொல்லுவோமானா அவன் தலை தெறிக்க வாழை சுருட்டிட்டு ஓடியே போயிடும். ஆகினால் இந்த பூமி நாட்களில் என்னுடைய மனதிலே இருதயத்திலே சிந்தையில் வைத்துக்கொள்ளணும், ஆண்டவர் நீ முந்தி என்னை நேசிச்சிங்க, ஆண்டவர் முந்தி என்னை நேசிச்சிங்கிறத ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக ஆதியாகம புஸ்தகத்தில் இன்னும் சில காரியங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்துக்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி நான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம்
ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் இருமா அவருடைய இருமா இருப்பா வரமா வந்துட்டேம்மா. வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். இந்த கட்டடத்துக்கு வெளியே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ரோட்டு வழியாக போகிறாங்க. பக்கத்துலேயும் அந்தாண்டியும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சோண்டு ஜனங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் வேலை இல்லாமல் வெட்டி ஜனமாக இங்கே உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனம். அதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன பண்ணுறேன்னுக்கா, அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய? தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனம். இதை மறந்து போகாதீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் வச்சுக்கணும், தேவனால் அழைக்கப்பட்டவனா, அழைக்கப்பட்டவன்ங்கிறத நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். ஏன்னா ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய், ஒருவனும் 2 பேருமாய் அழைத்து அவர் சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து அவருடைய எதிர்த்துக்கேற்ற மெய்ப்பெறை கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளரும்படிக்கு தேவன் செய்கிறாங்க. அது தேவன் அழைச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாமளா ஏதோ வந்தெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் எல்லைகளையும் குடியிருப்பின் எல்லையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஏதோ நான் ஏனதானோ இந்த வீட்டில் இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கெல்லாம் பிறந்தெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் தீர்மானித்தார், இந்த வீட்டில் பிறக்கும் பிடிக்கும், இந்த வீட்டில் வாழும் பிடிக்கும், இந்த கிராமத்தில் வாழும் பிடிக்கும், இந்த ஊரில் வாழும் பிடிக்கும், இன்னாருக்கு புருஷனாய் இன்னாருக்கு மனைவியாய் நான் இருக்கும்படிக்கு ஏற்கனவே தேவன் எல்லாமே முன் தீர்மானிக்கப்பட்டார். ஏதோ தற்செயலாக ஏதோ விபத்து மாதிரி நடந்தெல்லாம் நினைக்காதீங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட தான் வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னா, ஆண்டவரே, திரும்ப 2வது, ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் உண்மை நேசிக்கிறேன் இந்த பூமியில். ஏன்னா முந்தி என்னை நேசிச்சிட்டீங்க, 2வது நான் என்ன செய்யணும்? நம்முடைய சகரியா போன பிரதர் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மகாராஜா குதிரையில் வருகிறார். அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு தகரட்டப்பா வைத்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து, நீ வைத்திருக்கிற அந்த தகரட்டப்பா என்ற கொடுத்துடு, உன்னை நான் மனைவியாக்கி கொள்ளப் போகிறேன், என்னுடைய ராஜ்யத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு தருகிறேன், நீ என்னை மனம் முடித்துக்கொள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி ராஜா சொல்லுவானானா, இவ தலையை சொரிஞ்சு 2 நாள் கழிச்சு வாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் என்ன சொல்லுவாளானா, அது எவ்வளோ துக்கமான ஒரு காரியம், எவ்வளோ வருத்தத்தினுடைய காரியம். என் சொந்தம் பந்தம் ஏனோ எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்டலாம் கேட்குறேன், ஐடியா கேட்குறேன், நான் வச்சிருக்கிற இந்த 50 காசும் 4 ரூபாயும் கொடுக்க மாட்டேன், 2 நாள் கழிச்சு வாங்க சொல்லுவாளாவ? சொல்லுவாளா? இதே போல இவ்வளவும் நான் உனக்கு தர்றேன், நீ வச்சிருக்கிற தகரட்டப்பா என்கிட்ட நீ கொடுத்துரு, நீ வச்சிருக்க 8 4 ரூபாயும் என்கிட்ட கொடுத்துரு சொல்லி அவள் சந்தேகப்படலாமா? அருமையானவளை, இதே போல தான் நாம் வச்சிருக்க 8 4 ரூபாயும் தான் இந்த பூமிக்குரிய எல்லா சொத்தும். 8 4 ரூபாய்க்கு தான் சொத்து நம்ம வச்சிருக்க எல்லாம். இதை நீ கொடுத்துருப்பா. ஏன்னா நான் யோசிப்பேனா, நாம் நேசிக்கிறேன் எஜமானே, உன்னை நேசிக்கிறேன், எதை வேணாலும் நான் கொடுத்துட்றேன், என் வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்துடுறேன், நீர் எனக்கு வேணும் என்றது போல தான் அந்த பூமியின் நாட்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா ஏற்கனவே தன்னை ஒப்பு கொடுத்து என்னை நேசிச்சிட்டீங்க, அதில் எவ்வித சந்தேகமும் எனக்கு இல்லை, சந்தேகம் இல்லை.
ஆனால் பிசாசு மறுபடியும் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ ஆண்டவர் நீ வச்சிருக்க 8,000 கார்வாயும் கொடுத்து அந்த அந்த தகரட்டப்பாயை கொடுத்துருன்னு கேட்குறாரு. இல்லை யோசிப்பேன்னு சொன்னால் நம்முடைய மதியினங்கள் அப்படி தான் அநேக சமயங்களில் 8,000 கார்வாயும் இந்த ஓட்டர் தகரட்டப்பா கொடுக்குறது யோசிச்சுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் சொல்வார், பிதாவை பார்த்து, பிதாவே என்னுடையெல்லாம் உம்முடையவர்கள், உம்முடையவர்களெல்லாம் என்னுடைய. நீங்களும் நானும் அதான் சொல்லுவோம், நேசிச்சான ஆண்டவரே என்னுடைய கௌரவம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய அந்தஸ்து, எனக்கு உரியது எல்லாமே உம்முடையது ஆண்டவரே. எனக்குன்னு இந்த பூமியில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உம்முடையது சொல்லிட்டா எவ்வளோ நல்ல ஆவி இந்த பூமியில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனிடத்தால் அழைக்கப்பட்ட நமக்கு அவரை நான் நேசிக்கும் பொழுது தான் நடக்கும். அன்பு கூறுவர்களுக்கு இந்த பூமியில் ஒருத்தர் கூட நமக்கு தீமை செய்யவே முடியாது. பார்க்குறோம். ஏன்னா 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் குமாரன். அவர் இந்த பூமியிலே சிலுவையில் அறை உண்டார். அந்த குமாரன் இப்பொழுது அநேக இளைய சகோதரர்களையும் இளைய சகோதரிகளும் உருவாக்குவதற்காக அவர் இரத்தம் சிந்தப்பட்டு அவர் இப்பொழுது மரித்து அவர் 3 நாள் உயிரோடு எழுந்து இளைய சகோதரனா இளைய சகோதரியாய் அவர் இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடி அவர் ஒரே குமாரனாக இருந்தார். அது யோவானின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரே குமாரனாக இருந்தார். ஒரு காலத்தில் ஒரே குமாரனாக இருந்தார். அப்புறம் அவர் இப்போ என்னவா ஆயிடுறாருன்னு சொன்னாக்கா, நமக்கு மூத்த சகோதரராய், இயேசு நமக்கு அண்ணனாய், நீங்களும் நானும் இளைய சகோதரியாய் இளைய சகோதரராய் மாறிடும். இப்போ நீங்களும் நானும் பார்த்து அப்பா அப்பா என்று சொல்லி கூப்பிட முடியான ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம், நீங்களும் நானும். இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாய் எனக்கு அவர் அப்பாவாக மாறிவிட்டார். பூமியில் இருக்கிற ஜனங்கள் கடவுளை போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடவே முடியாது. அருமையான சகோதரிமார்கள் உட்காந்து நீங்கள் ஜெபிப்பீங்க. அப்புறம் பிள்ளை அப்பாவை கொஞ்சிறது போல் நீங்கள் கூப்பிடுவீங்க, அப்பான்னு சொல்லுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரருக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டதாளிக்கும் பணக்காரர்களுக்கும் அப்படி கூப்பிடுவானா? அப்படி கூப்பிடக்கூடிய மனசு அவனுக்கு இருக்குதா? இல்லை. ஏன்னா அவனோட இருதயமே பாவம் நிரம்பி இருக்கிறது. அவன் போய் அப்பான்னு கூப்பிடவே முடியாது. இயேசுக்கு இளைய சகோதரனா இளைய சகோதரியா அவனால் இருக்க முடியாது. நீங்களும் நானும் இளைய சகோதரனா இளைய சகோதரியாய் பரலோகத்தில் இருக்கிற தேவனை அப்பா ஆன்னு சொல்லி கூப்பிட முடியான இதே 8ஆம் அதிகாரத்துலாம் இருக்குது. இதே 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கோபப்படுறேன், கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கண்கள் இச்சையை ஜெயிக்க முடியாதவன் கண்கள் இச்சைக்கு அடிமையாக இருக்கிறான். யாருக்கு நாக்கு அடங்கலையோ அந்த நாக்கு அவங்கள ஆளுது செய்து. பேதுரு தான் சொல்லுவாங்க, எதனால் ஒருத்தன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனை அடிமையாக்கி கொள்ளும்னு சொல்லுவார். யார் ஒருத்தன் நம்மளை ஜெயிச்சிடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம அடிமை. இப்போது கோபம் என்னை ஜெயிச்சுட்டே இருக்கா, கோபத்துக்கு அடிமை. பொறாமை என்னை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பொறாமைக்கு அடிமை. யாரையும் மன்னிக்க முடியாமல் ஒரு இருதயம் எனக்கு இருக்குன்னா நான் அதுக்கு அடிமை. இப்போ அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாராக சொன்னாக்கா அது உங்களுக்கு அடிமை. நீங்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கி கொள்ளணும். நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய காலுக்கு கீழ் வைத்து கொள்ளணும். இந்த பூமியில் ஜனங்கள் எதெல்லாம் மேலாக நினைக்கிறாங்களோ மேன்மையாக என்றாங்களோ அது எல்லாம் நம்முடைய காலுக்கு கீழே இருக்கணும். நீங்கள் ஆண்டு கொள்ளணும். இதுதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க.
அதனால் நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் அடிமையாக இருக்கான். அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பணாசக்காரனாக இருக்கிறான். அவன் மனைவியோடு நல்லா வாழ்ந்தாலும் உபச்சாரக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பூமி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் இன்னும் பிசினித்தனம் பண்ணுகிறவனாக இருக்கான், சண்டை போடுறவனாக இருக்கிறான், ஏமாத்துக்காரனாக இருக்கான். அவன் பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நீங்களும் நானும் விடுதலை பெற்ற ஜனங்கள். பாவம் ஆளக்கூடாது. நம்மளை நீங்கள் ஜெயிக்கணும் இந்த உலகத்தில். உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு காலத்தில் நம்ம அடிமையாக இருந்தோம். உலகத்தினுடைய ஜாதி ஜனம் சொந்த பந்த இனம் இவர்களெல்லாம் பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு காலத்தில் தான். இப்போது ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துகிறான். ஆண்டவரே உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே நான் சொல்லி நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த உலகமும் பாரம்பரியத்துக்கும் மனுஷர் என்ன நினைப்பாங்களோ இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அருமையானவளே, நீங்கள் இந்த பூமியில் வேறு ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. நீங்கள் யாருக்கு அடிமைன்னா தேவனுக்கு மட்டும்தான் அடிமை. வாசிக்கலாம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவி, அது இயேசுடைய ஆவி. வாழ்நாளெல்லாம் அப்பா. இந்த உலகத்தில் கடவுளை போய் அப்பான்னு கூப்பிடுகிற அந்த உறவு இருக்க, அந்த உறவு எவ்வளோ விலையேறப்பட்டது தெரியுமா? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் அருமையான பிள்ளைகளே, அந்த நெருக்கம் இருக்குது, அப்பான்னு கூப்பிடுகிற அந்த நெருக்கம், இதை விட சந்தோஷம் சமாதானம் இந்த உலகத்தில் என்ன வேணும்? இதை விட சந்தோஷம் சமாதானம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அருமையானவர்களே. ஆகையினால் அப்பா பிதாவே என்று நானும் தேவனுடைய மகன், இதுதான் இந்த உலகத்தில் விலையேறப்பட்டது. இதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மகனை அவர் அங்கே சின்ன பொண்ணமாக்கி ரத்தம் சிந்தி அங்கே அவர் தம்முடைய மகிமையெல்லாம் இழந்தார். ஏன்னா என்ன அவரோடு சேர்க்கும்படி, அவரோடு சேர்ந்து கொள்ளும்படி. இதை நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆயிருக்கோம். இங்கே தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் வாசிங்க. அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களமாயும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். போதும். நான் முந்தி சொன்னது போல தேவன் அழைத்திருக்கிறார். இது நீங்கள் மறந்து போகக்கூடாது. தேவன் உங்களை நீதிமானாக முடிக்கும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பிடிக்கும், தேவகுமாரனுடைய சாயலாகும் பிடிக்கும், தேவனுடைய ராஜ்யத்து சொந்தக்காரனாக இருக்கும் பிடிக்கும். அவர் ஏற்கனவே அவர் முன்குறித்து விட்டார். அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நானா வழிக்கு பெருமையும் அகங்காரம் உடையவனாய் நான் போவேன்னா அது தப்பு. யாருன்னா ஏன் தப்பு? யூதாஸை அழைத்தார் தேவன், அவனையும் முன்குறித்தார். ஆனால் அந்த யூதாஸோ அவன் வழிக்கிட்டு போயிட்டான். அவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் தான் தேவன் அழைச்சாங்க. 12 அப்போஸ்தலர்களோடு கூட அவனும் ஒரு ஆளாக இருக்க முடியாது தேவன் அழைச்சாங்க. ஆனால் அவனும் அற்ப பணத்தின் மித்தம் ஆசைப்பட்டு அவன் வழுகி போயிட்டான். தேவனை அழைச்சது உண்மைதான். ஆனால் நான் என் பெருமை மித்தம் சுயநலத்தை மித்தம் நான் வழுக்கிட்டு போகிறேன். அனைவரோட வாழ்க்கையில் அப்படி தான் சம்பவிக்குது. ஒரு மனுஷன் கெட்டு போகுது அவருடைய சுத்தமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், அதான் தேவன் விரும்புகிறாங்க. இங்கே வாசிக்கிறோம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை எல்லாரையும் அழைச்சிருக்கார், அழைத்திருக்கார், அவர்களை நீதிமான் ஆக்குறார். ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆக்க முடியும்? இயேசுவின் இரத்தத்தால் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்க முடியும். எவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ அவங்கள தன்னுடைய மகிமையை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை நான் பாடினது போல தேவன் நம்மோடு கூட வருவதையும் தேவன் நம்மோடு கூட இருப்பதையும் ஜாதிகளின் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். எப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவனுடைய மகிமை அவனை விட்டு போயிடும். தேவனுடைய மகிமை அவனை விட்டு போயிடும். பெருமையும் என்னுடைய இருதயத்தில் சுயநலம் வர ஆரம்பிக்கும் போது தேவனுடைய மகிமை பிரசனம் என்னை விட்டு போயிடும். எப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறானோ, பாவத்தை வெறுக்கிறானோ, அப்பொழுது தேவனுடைய மகிமை அவனை நிழலிடும்.
இப்படி தேவன் அவனை மையப்படுத்தியும் இருக்கிறார். கீழே வாசிக்கிறோம், 30, 31 வாசிங்க. 32, 31, 32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? போதும். இங்கே அமர்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம நிச்சயித்துப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று என்னாச்சுன்னா, தேவன் என்னோடு இருக்கிறாங்களா? தேவன் இப்பொழுது என்னோடு இருக்கிறாரா என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிச்சயப்படுத்தி கொள்ளும். யாரே ஒருத்தரை மன்னிக்க முடியல, யாரே ஒருத்தரை கசப்பு வச்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கிறது, தேவன் என்னோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. தாழ்மையுடைய ஜனங்கள் தான் தேவன் இருப்பார். உதாரணமாக இந்த யோசேப்பை சிறைச்சாலையில் அந்த போர்த்திபானுடைய அந்த மனைவி தவறாய் குற்றச்சாட்டி அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பு அவன் குற்றவாளி தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளி இல்லை, அவனுடைய இறுதித்துக்கு முன்பாக அவன் குற்றவாளி கிடையாது. ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கின்றா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர். அப்போ எல்லாரும் உங்களை குற்றப்படுத்தலாம், எல்லாரும் உதட்ட பிதுக்கலாம், எல்லாரும் உங்களை காரி திப்பலாம், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் பட்சத்தில் எப்பொழுதும் இருக்கணும் இந்த பூமியில். அதுதான் சொல்கிறார், தேவன் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்குது? நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவங்க யாரு? எத்தனையோ பேர் சிங்கம் போல கச்சித்து உங்களை விழுங்கலாம், உங்களை அழிக்கலாம், கொல்லலாம். இத்தோட இவளுடைய கதை முடிந்தது என்று சொல்லி அவள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்க தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறபடினா. மறந்து போகக்கூடாது. எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதை நீ மறந்தே கூட வாழ்நாளெல்லாம். இப்படி இருக்கும்போது இந்த முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் கூட உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவர்களால் விழ பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறாரே. ஏன்னா 32 வசனம் வாசிச்சோம் இல்லையா, தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக அவர் பலியிட்டாரே. சொந்த குமாரனை எனக்காக அவர் அந்த சின்ன பண்ணமாக்கினாரே. குமாரன் மூலமாக நான் அடைந்த அந்த ரட்சிப்பு மீட்பு விலையேறப்பட்டது அல்லவா? இந்த பூமியில் இருக்கிற வெள்ளியை விட, பூமியில் இருக்கிற தங்கத்தை விட இயேசுவின் இரத்தத்தால் அல்லவோ நான் மீட்கப்பட்டிருக்கேன். அதனால் நீங்களும் நானும் மனதில் வைத்துக்கொள்ள வேணும். ஓ பிதாவே, என் மீது வைத்த அன்பும் நேசத்தினால் தன்னுடைய குமாரனை எனக்காக பலிட்டு அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கிறத மறந்து போகக்கூடாது. அப்படி இருக்கும் இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே எனக்கு காலுக்கு கீழே தான். இந்த உலகம் வேணால் தேடிட்டு போகட்டும், ஆனால் நானும் என் காலுக்கு கீழே உண்ணவும் உடுக்கவும் இந்த பூமிக்கு எல்லா தேவையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள்வாங்க. 33வது வசனம் வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கும் போது உலகத்தில் இருக்கிற மனுஷனோ அல்லது பிசாசோ எல்லாரும் உங்களை குற்றப்படுத்தினா அது பழிக்கும் நினைக்கிறீங்களா? முழு உலகம் உங்களை குற்றப்படுத்தினாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. வாசிக்கிறோம், தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த உலகம் உங்களை குற்றப்படுத்துது, அது குற்றப்படுத்துது இந்த உலகம். ஆனால் அவர் என்ன பண்ணிக்கிறார்? திரும்ப உங்களை நீதிமானாய் மாற்றிவிட்டார். அதுக்கு உதாரணமாய் விபச்சாரத்தில் கைமையுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அந்த ஸ்திரியை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். அந்த ஸ்திரியை சரீரத்திலே காயப்படுத்துவதற்கு கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். தேவன் அவளை நீதிமானாக்கி விட்டார். அவளை நீதிமானாக்கி அனுப்பிவிட்டு அவளுக்கு ரட்சிப்பை தந்து பரலோ சொந்தக்காரியாய் தேவன் அவளை மாற்றிட்டார். அவளை நீதிமானாய் மாற்றி விட்டார். நீங்களும் நானும் அப்படிதான். அவளுடைய பாவம் வெளியரங்கமானது, நம்முடைய பாவம் வெளியரங்கமாக்கப்படவில்லை. ஆனால் மூடி மறைத்து கழுவி என்னை ஆக்கினைக்குள்ளாய் உலகம் தீர்க்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தது. ஆனால் அவரோ என்னை நீதிமான ஆக்கி கழுவி சுத்திகரித்து சபையில் என்னை அவர்
வச்சிருக்கிறாங்க. ஆகையினால் உலகம் குற்றச்சாட்டுறது நீ கவலைப்படாது, நான் உன்னை நீதிமான் ஆக்கிட்டேன். 34 வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சதா உங்களை ஆக்கினைக்குள்ளாய் படுத்துறானா? நீங்க பழைய பாவங்கள், முன்னாடி நீங்களும் நானும் செய்த பாவத்தை பிசாசு நம்முடைய சிந்தையில திரும்ப திரும்ப கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறானா? இந்த பொய்யன், அதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் நம்ம ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறதுல அவன் பலே கெட்டிக்கார். என் ஆக்கிலிருந்து விடுதலையாக்கு பண்ணுவதற்காக அவர் ஆக்கினை அடைந்தார் சிலுவையில். மறந்து போகக்கூடாது. நாம ஒவ்வொரு நாளும் பாவத்தை நான் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கணும். எங்க கண்களின் இச்சை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கணும், நாவிலே எழும்புகிற கசப்பையும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கணும், இருதயத்தில் எழும்புதிலே பாவம் எழும்புதில்ல, இது ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கணும். ஆனால் இந்த பூமியில் பிசாசு நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய கண்ணின் கருவழியில் இருக்கும், அவருடைய சித்தத்திலே மைய பொருளாக இருக்கும். நீங்களும் நானும் அவ்வளவா என்னை நேசிக்கிறார், மறந்து போகக்கூடாது. இங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதுக்கு உலகத்தில் ஒரு மனுஷங்க இடம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் ஆக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முதலேயே ஆரம்பிக்குது வசனம். அவரை பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார் என்று வசனம் அங்கிருந்து ஆரம்பமாகிறது. பாவத்தை யாரெல்லாம் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறாங்களோ அவங்க மற்றவர்களாக யாராலும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட முடியாது. தொடர்ந்து வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தேவன் இப்பொழுது வலது பாசத்தில் இயேசு, தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார் இயேசு. அவர் ஏன் வீட்டிருக்கார் தெரியுமா? எனக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்காகவும் எனக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கார், வேண்டுதல் செய்கிறவராக இருக்கார். நீங்களும் நானும் அநேக சமயம் முட்டாள்தனமாக பேசிடுறோம், முட்டாள்தனமாக ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், முட்டாள்தனமாக செஞ்சிடறோம். அந்த மாதிரியான சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இவன் இருக்கட்டும் சொல்லி எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையினால் அவனுடைய ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிற அந்த குணத்துக்கு ஒருவர் இணங்க வேண்டாம், அவனோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டாம். கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்ததை பிசாசுக்கு ஞாபகம் ஊட்டணும். அதுக்கு போல ஆண்டவரே நாம் நேசிக்கிறோம். நான் முந்தி சொன்னது போல ஒரு மகாராஜா அண்ட சராசரத்துக்கு மகாராஜா அவர் என்னை திருமணம் பண்ணி கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்தவர். ஆனால் அவருக்கு போய் நான் சந்தேகப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் யோசி சொல்கிறேன்னு சொன்னால் என்னை விட மதியின முட்டாள் யாராவது இருப்பாங்களா? ஒரு நொடி கூட நான் தாமதம் பண்ண மாட்டேன். ஒரு நொடி கூட தாமதம் பண்ணாமல் நான் வைத்திருக்கிற கார் ரூபாயும் எட்டனாவும் வைத்திருக்கிற அந்த தர டப்பாவை அவருடைய கையில் கொடுத்துட்டு, மகாராசாவே என்னை தேடி வந்தீங்களே, காலம்பூராவும் பாதத்தை கழுவி காலம்பூராவும் நன்றி உடையவனாக இந்த பூமியில் வாழ்ந்துருவேன் ராசா. நான் வச்சிருக்கிற எதுவுமே எனக்குரியது இல்லை. கார்வாயும் எட்டனாவும் இந்த தர டப்பா இல்லை, இதெல்லாம் வெறுத்துறேன். நல்லவர் சொல்லி வாழ்நாளெல்லாம் அவரை நேசித்து அவருக்கென்று வாழுமானா இந்த பூமியில் பயம் இல்லாமல் நாங்கள் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்ம சுருக்கமாக நான் உங்களை சொல்கிறேன். இந்த 36, 37 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இங்கே நம்ம நம்முடைய இதயத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா, அவர் என்னை நேசிக்கிறாருங்கிறத நான் மறக்கலை. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை அன்பு கூர்ந்துட்டார். அவர் என்னை அன்பு கூர்ந்தபடினால உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், பட்டயம், இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படக்கூடாது. உலகத்து ஜனங்களை போல நீ பயப்படக்கூடாது. நீ ஏன்னா அவர் என்னை நேசிச்சிட்டார்.
வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் என்னில் அன்பு கூறுகிறார். எனக்காக கல்வாரி சிலுவிலே தன்னுடைய சரீரத்தை சின்ன பின்னமாக்கின தேவனுடைய குமாரன் என்னை நேசிச்சிட்டார், என் மேல் அன்பு கூர்ந்தார். என்னை அன்பு கூர்ந்தாரே, அந்த நாமத்தினால நான் ஜெயிக்கிறவளா இருப்பேன் இந்த பூமியில. நீ பலவீனனா இருக்கலாம். ஒருவேளை டாக்டர் 6 மாசத்துல நீங்களும் நானும் இறந்துடும் டாக்டர் சொல்லலாம், அது ஒரு பொருட்டு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இளைய சிங்கம், யூதா கோத்திரத்தின் இளைய சிங்கமாய் இந்த பூமியிலே ஜெயிக்கிறவளாய் தான் வாழணும் இந்த பூமி நாட்கள். சரீரத்தில் தோய்வு இருக்கட்டும், எத்தனை வெளியே பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனால் உள்ளத்திலே நாம் யூதா கோத்திரத்தின் இளைய சிங்கங்களாய் தான் இந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஏனென்றால் எனக்காக அவர் மரித்திருக்கிறார், என்னை அவர் முந்தி அன்பு கூர்ந்து விட்டார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 38, 39 வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் பிசாசுகளானாலும் தேவதூதர்களானாலும் எந்த அதிகாரமானாலும் வல்லமைகள் ஆனாலும் இப்போ நடக்கிற இந்த காரியமானாலும் அல்லது வரப்போகிற காரியம் கண்ணாபுண்ணான காரியங்கள் சூழ்நிலை மாறினாலும் அல்லது ஒருவேளை உயர்வானாலும், இதுதான் பிரச்சனை. நான் பார்த்த 40 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்த காரியம் என்னச்சுன்னா, வறுமை, நிந்த, அவமானம், சாவு, இங்கெல்லாம் ஜனங்கள் ஜாக்கிரதையோட இருக்கிறாங்க. உயர்வு வரும்போது 4 இங்கிலீஷ் தாசு புசு 4 இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்ச உடனே, தன்னை யாருன்னு தெரிய ஆரம்பிச்சோன்ன, 4 பைசாவை கையில் பார்க்க ஆரம்பிச்சோன்ன, அங்கதான் மண்டை கொளுத்து உயர்வாகி சந்தியில போற நிகழ்வு எங்க நடக்கு தெரியுமா? உயரப்படும் போதுதான் நிகழ்வு கிறிஸ்தவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். 43-44 ஆண்டுகளாக நான் பார்த்த காரியம்னா, அநேகருக்கு உயர்வு வரும் பொழுதுதான் அவர்கள் தடுமாற்றம் அடைந்து படும் பாதாளமைய நரகத்துக்கு போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவர்கள் குறைவு இருக்கும்போது, அவமானம் இருக்கும்போது, வியாதி இருக்கும்போது, நிந்த இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருந்துடுறாங்க. ஆனால் உயர்வு வரும்பொழுது பெருமையாடுறாங்க. தேவனே அவர்களுக்கு எதிர்ப்பாய் மாறி விடுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை அதோ கதியில் முடிந்து விடுகிறது. அதுதான் வாசிக்கிறோம். உயர்வானாலும் அங்கே ஆபத்து, பயப்படணும். எப்பெல்லாம் உயர்வு வருதோ பயப்படணும். தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று என் இருதயத்திலே நிச்சயித்திருக்கிறேன். என் இயேசுவே, உயர்வு என்னை பிரிச்சிட வேண்டாம். என் பிள்ளைங்க ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க சபைக்கு, நான் பார்த்துருக்கேன். அவங்க தத்தி குத்தி படித்து 4 இங்கிலீஷ் பேசி காலேஜ் படித்து 4 டிகிரி வாங்கி கொஞ்சம் மண்டை வீங்க ஆரம்பிச்சுன்னு தலை விரித்து 4 காசை பார்த்துட்டு அப்படியே மற்றவங்க எல்லாருடைய கண்ணுக்கும் சின்னதாயிடுறாங்க. மற்றவங்க எல்லாரும் தாங்களில் தான் பெரிய ஆள். இது நடந்திருக்கு. 40 வருஷங்களாய் நம்முடைய சபையில் நடந்த நிகழ்வை நான் பார்த்துருக்கேன். நான் பயப்படுகிறேன். ஏன் நான் ஒன்று மறந்துட்டாங்க. இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தனை ரத்தத்தின் தான் இந்த உயர்வு எனக்கு கிடைத்தது நான் மறந்துட்டாங்க. அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயந்து நடுங்கி, என் ஆண்டவரே வாழ்வோ சாழ்வோ நிந்தையோ அவமானமோ வியாதியோ நாளைக்கு மரணமோ அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை ஆண்டவரே. நாம் நேசிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறேன். ஏன்னா முன்னாடி என்னை நேசிச்சிட்டீங்க. எதுவும் என்னை பிரிச்சிட வேண்டாம். உமக்கும் இடையில எதுவும் கேப் வந்துட வேண்டாம். அந்த உலகத்தில் எந்த பணமோ வசதியோ வாய்ப்போ இடையில ஒரு கல் வந்துட வேண்டாம். நாம் நேசிக்கிறோம் ஆண்டவர். இந்த பூமியை உண்மை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதையுமே நேசிக்க மாட்டான் ஆண்டவர். வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க சரி. நம்முடைய முகத்தை தாழ்த்தி புடியில் வைத்து ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லுவோம். தேவன் நல்லவர்.
தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டோம், ஆண்டவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்து விட்டார். அவர் இப்பொழுது மட்டுமல்ல, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமேயே அவர் நம்மை அன்பு கூர்ந்து விட்டார். அவர் அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, அதை நிரூபிக்கவும் செஞ்சிட்டார். அதை எப்படி நிரூபிக்கிறது? அவர் என்னை நேசிச்சாருங்கிறத நான் எப்படி நம்புறது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார்னு இருக்கு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் மரித்தார். தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். ஆம் பிரியமானவர்களே, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பார்த்தோம்னா, நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தகப்பன், நண்பர்கள். காரியங்கள் சுமூகமாக போகும்பொழுது நம்மிடத்தில் அன்பு கூறுப்பாங்க, நேசிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எதிரடையாக போயிட்டுதுன்னு சொன்னால் முகத்தை காட்டிடுவாங்க. நம்முடைய உலகத்தினுடைய அன்பு நிலைவரமான ஒரு அன்பு கிடையாது. அந்த அன்பு ஒரு நிபந்தனையுடன் கூடிய அன்பு. நீ என்னை அன்பு கூர்ந்தீன்னா நான் அன்பு கூறுவேன், நீ என்னை பகைச்சின்னா நான் உன்னை நேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட அன்பு தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது, அது நிலையான அன்பு. அந்த அன்பு நம்மிடத்திலேருந்து எதையாவது எதிர்பார்த்தா அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். என்னால் அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை பிரியமானவர்களே, நான் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுடைய தேவன். அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன், கேட்டது போல் ஒரு பிச்சைக்காரனாக தான் இருக்கேன் இந்த உலகத்தில். ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நான் கேட்டோம், நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் அப்படின்னு சொல்லி. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டார், அதை நிரூபிச்சிட்டார் கல்வாரி சிலுவையிலே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நேசிக்கிறாருன்னு சொல்கிறோம். நேசிக்கிறாருன்னு சொன்னால் நாம் கேட்டோம்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பற்றாக்குறை இருக்குது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி இருக்குது, ஏன் வறுமை இருக்குது? தேவன் நம்மோடு இருப்பார், ஆனால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ரோமர் கேட்டோம் 8:28 கேட்டோம். ரோமர் 8:28 இந்த வார்த்தையை நாம் எத்தனையோ முறை கேட்டிருப்போம். ஆனாலும் இது என்றைக்கும் ஒரு நிலைவரமான ஒரு வார்த்தை தான். நான் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் நான் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நம்முடைய கண்களுக்கு எல்லாமே தீமையாக தான் தெரியும். ஆனால் தேவனோ அவை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நான் கேட்டோம், தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார், அன்பாக தான் இருக்கிறார். ஆனால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நிலவரம் சூழ்நிலை வித்தியாசமாக போயிட்டு போதும் நம்மளால் ஜெபிக்க முடியாது, நம்மளால் வேதம் வாசிக்க முடியாது, சபை கூட்டத்துக்கு கூட வர முடியாது. இப்படி நம்முடைய சுபாவம் வித்தியாசமானதாக இருக்குது. சகலமும் தீமையானாலும் அதை நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாம் கேட்டிருப்போம். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே காரியம் கண்ணாபின்னமாக தான் நடந்தது.
அவன் எவ்வளவோ அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நமக்கு திஷ்டாந்தரமாய் எல்லாருக்கும் தெரியும். அவனை சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் அவன் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான். சகோதரர்களால் அவன் வெறுக்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான். எகிப்துக்கு கொண்டு போனவர்கள் மத்தியிலே அவன் விற்கப்பட்டான். இப்படி தொடர்ந்து நடந்து காரியம் என்னென்னு பார்த்தோம்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதான் காரியம். நமக்கு பிரச்சனை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? அதுதான் காரியம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அதுதான் அங்கே ஒரு விசேஷம். நானே என்னுடைய கஷ்டத்தை நான் சுமக்கிறதே கிடையாது. என்னுடைய வியாதியாக இருந்தாலும் சரி, பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை நான் நம்பணும். நான் தனியாக இல்லை, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அங்கே ஒரு காரியம், அவன் சிறைச்சாலையில் இருந்தான். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. அதனால் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷன் நான் இந்த இடத்துக்கு வந்தது நிமித்தம் அவன் மனம் நொந்து போய், என்னுடைய சகோதரர்களால் நான் இப்படி தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு இப்படி என்னை நடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. அந்த சிறைச்சாலை தலைவன் தயவு கிடைத்தது நிமித்தம் அங்கே சிறைச்சாலையில் யார் வந்திருப்பாங்க? எத்தனையோ அங்கே அவனோடு கூட சிறைச்சாலையில் இருந்தவங்க, அங்கே கொலை செய்தவர்கள், குற்றம் புரிந்த மனுஷர்கள் எல்லாமே சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனால் சிறைச்சாலையில் யோசேப்போ நாம் துதியின் வேளையில் கேட்டது போல அவன் மிகுந்த சமாதானம் உள்ளவனாக இருந்தான். அவனிடத்தில் எந்த குறை சொல்லுதலும் இல்லை, முறுமுறுப்பும் இல்லை. அவன் சமாதானமாய் சாந்த குணமுள்ளவனாய் அவன் இருந்தான். அவன் இளைப்பாறுதலாக இருந்தான். அதனால தான் அவன் அங்கே உள்ளவங்களெல்லாம் விசாரிக்க முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து விசாரிச்சு தான், நேத்தி இருந்தது போல் இன்றைக்கி உங்களுடைய முகம் இல்லையே, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறவனாக இருந்தான். அங்கே பானபத்திரக்காரனும் சுயம்பாய்களின் தலைவனும் அங்கே சிறைச்சாலைக்கு வந்திருந்தார்கள். அவருடைய காரியங்களெல்லாம் அவன் விளக்கி கூறினான். சொன்னது போலவே அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து அந்த பானபத்திரக்காரன் புறப்பட்டு போனான். அப்பொழுது அவனிடத்தில் இந்த யோசேப்பு சொல்லியிருப்பார், நான் இந்த காவல் கிடங்குக்கு வருவதற்கு அப்படிப்பட்ட தப்பு எதுவும் நான் பண்ணல. நீர் ராஜாவுக்கு சமயமாக இருக்கும்பொழுது என்னுடைய காரியத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவனுடைய காரியம் முடிந்த உடனேயே அவன் யோசேப்பை மறந்து விட்டான், அவ்வளோதான். ஆனால் அந்த யோசேப்பு பார்த்துருப்பார், சரி இவர் புறப்பட்டு போயிருக்கிறாரு, இவர் போய் ராஜாக்கிட்ட சொல்லுவார், ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் காலையில் பார்த்துருப்பார், சாயங்காலம் பார்த்துருப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது நமக்கு பதில் வருதா, ஆள் வர்றாங்களா, நம்ம இதிலேருந்து விடுதலை ஆக முடியுமான்னு பார்த்துருப்பார். ஒன்றுமே நடக்கவே இல்லை. நாள் ராஜாவுக்கு ஒரு நாள் சொப்பனம் வந்தது. அப்பொழுதுதான் பானபத்திரக்காரனுக்கு யோசேப்பினுடைய நினைவு வந்தது. ஆனால் தேவன் குறிப்பிட்ட அந்த 30வது வயதில் அந்த யோசேப்பு அந்த எகிப்தினுடைய அதிபதியாய் அவர் மாறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ இந்த சகோதரனாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மட்டும் நடக்கிற காரியம் இல்லை. அந்த யோசேப்பு அந்த அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குங்கிற இடத்துல நாம் அவரை நேசிப்போமானால் நம் ஒவ்வொருத்தருடைய பேரையும் நாம் போட்டுக்கொள்ளலாம். அவர் சகலமும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறார். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறார்,
அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. எப்படி நாம் ஜெயம் கொள்ள முடியும்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. என்னால் முடியாது. இப்படிப்பட்ட காரியம் நடந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் வந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு துன்பம், வியாகுலம், ஒரு பசி, ஒரு நாசமோசம், ஏதாவது வெட்டுக்குத்து பிரச்சனை ஏதாவது நடந்துட்டுனா என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஏன்னா நம்மில் அன்பு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார், நான் தனியாக இல்லை. அதனால் இது எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் எனக்கும் என்னுடைய ஆண்டவருக்கும் உள்ள உறவு, தனிப்பட்ட உறவை எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷரும் பிரிக்க முடியாது. எந்த அதிகாரமும் எந்த வல்லமையும். இப்போ பார்த்தோம்னா சில சமயத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகளெல்லாம் இப்போ கொஞ்சம் உபத்திரவங்கள் அதிகமாக இருக்குது. அப்பப்போ யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. நீ மறுதளிச்சிடு, விட்டுடு அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தினுடைய காலங்களில் தான் இப்போ சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை சோதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் அவருடைய அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. இல்லை, நாம் இன்னைக்கு கேட்டது போல் நம்முடைய இதயத்தில் பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு காரியம், அவர் என்னிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்து விட்டார். ஒரு மகாராஜா என்னிடத்தில், அவர் என்னை பார்த்து, உன்னுடைய கேட்டோம்லையா தகரடப்பா, உன்னுடைய இந்த அழுக்கான கந்த துணியெல்லாம் போட்டுட்டு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நம்முடைய காரியம் எல்லாம் மண்ணுக்குரியதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. தேவனோ, நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், கைவேலை இல்லாத நெத்திய வீடு. நீ பார்க்குற இந்த பணம், காசு, சொகுசு, பங்களா, இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் அழைக்கிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில கரியங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது. நாம் அவரை அன்பு கூர்ந்தோமானால், அவருடைய சிந்தையை அறிந்தோமானால், அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுடுவோம். நான் காலையில் கூட தியானித்தேன். நோவா பேழையை கட்டும் பொழுது, நோவா அவர் பெரிய திறமை வாய்ந்தவர் தான். ஆனாலும் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி, அதை நீ இப்படி பூசணும், அப்படி பூசணும், அதனுடைய உயரம் இவ்வளவு இருக்கணும், அதனுடைய நீளம் இப்படி இருக்கணும், அதில் அகலம் இப்படி இருக்கணும். அதில் பார்த்தோம்னா தேவன், அதாவது நோவா தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தானர். தன்னுடைய சுயமாய் ஒரு காரியத்தை அவன் செய்யவே இல்லை. தேவன் எப்படி சொன்னாரோ அப்படியே அந்த பிழையை செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, பிரியமானவர்களே, அப்படியே செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவன் அப்படி செஞ்சதுனால தான், சொன்னதை கேட்டதுனால தான் அந்த பேழை அவ்வளவு மழைகள் பெய்த பொழுதும் கூட அதில் ஒரு டிராப் தண்ணி கூட உள்ளார போகவே இல்லை. அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அவன் தேவன் சொன்னதை விட்டுட்டு இவன் செய்திருப்பானேயானால் காரியம் கண்ணாப்பினான்னு நடந்திருக்கும். பிரியமானவர்களே, அந்த பேழையினுள் இருந்த ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவாவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்ததுனால அவனுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள்.
அவன் நீதிமானாயிருந்து அவன் 120 வருடங்கள் பிரசங்கித்தும் ஒரு மனுஷன் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் அவனுடைய லைஃப்பை அவனுடைய பிள்ளைகள் பார்த்தார்கள். முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை அவருடைய கைக்கொள்வோம். வரப்போன்ற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் அதிகாரங்களானாலும் எதுவானாலும், ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிச்சயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல அந்த அந்த நேசகுமாரன், அந்த ஒரே குமாரன் அப்படிங்கிற வார்த்தையை யோவான் மட்டும் அவருடைய சுவிசேஷத்தில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். யோவான் அது சொல்லும்போது யோவான் எழுதும் சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கோம். ஒன்றாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம், பக்கம் 124, 1ஆம் அதிகாரம் 14 சொல்கிறார். லாஸ்ட் பகுதியில் அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படிங்கிறார். அப்படின்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற இந்த பதத்தை வேறு எங்கேயும் வாசிக்க முடியாது. இந்த யோவான் மட்டும்தான் அவருடைய நிருபத்தில் அவருடைய சுவிசேஷங்களை எழுதியிருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா 18 வாசிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. ஏன்னா அவர் பரிசுத்தர். தேவன் அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு தாழ்மையுள்ளவர். அவரை யாரும் ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. ஆனால் அந்த காணக்கூடாத அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சாயலாக அவருடைய தன்மையாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தி எதுக்கு வெளிப்படுத்தினார்? ஏன் இயேசு உலகத்துக்கு வரணும்? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா நம்மை பதில் சொல்லணும். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்? எதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்? பதில் சொன்னால் தான் உங்களுக்கு தூக்கம் கலையும், அல்லது நீங்கள் விழிப்பாக இருக்கீங்களா, என்ன கேட்டீங்கிறது புரியும். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன, தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பாக இருக்காங்க, தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுறதுக்காக வந்தாங்க. அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16 நாம் வாசிக்கிறோம். தேவன் யோவான் 3ஆம் அதிகாரம், நீங்கள் எடுத்த அதே பகுதியில் 127ஆம் பக்கம் 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். நம்ம சபையில் முன்னாடி இந்த வசனத்தை எழுதியிருக்கோம். 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வாக்கியத்தை பேசணும்னா வருஷக்கணக்காக பேசலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்படின்னா கெட்டுப்போன நான் கெட்டு நாசமாய் போயிடாதபடி, பிழைக்கும்படி, நான் உயிர் பெறும்படி, நான் வாழும்படி அவர் என்ன செய்தார்னா, விசுவாசிக்கிறவன், இன்னொரு வாக்கியத்தில் எப்படி சொல்லினா, விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் செத்து போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்திலே, இவ்வளவாய்ங்கும் போது எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பாவிக்காக ஒரு மனுஷன் மரிப்பானா? பாவிக்காக குற்றம் செய்து சகல அக்கிரமத்திலையும் பிடிக்கப்பட்டு ஒரு மனுஷன் அங்கே இருக்கான். அவனுக்காக அவனை மீட்கணுன்னா, அவனுடைய கிரயத்தையெல்லாம் செலுத்தணுன்னா, அவனுடைய கடனையெல்லாம் அடைக்கணுன்னா ஒரு மனுஷன் ஜீவனை விட்டாதான் அவனை மீட்க முடியும். அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போது அவர் நமக்காக குறித்த காலத்தில் நமக்காக, அந்த யோவானில் தான் நாம் வாசிக்கிறோம், மெட்டில் அவர் மரித்தார். இந்த பாவியை எண்ணி அவர் மரித்தார். அதான் அங்கே வாசிக்கிறோம். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் பாவிக்காக அவர் மரிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய அன்பு என்னதுன்னு நமக்கு விளங்க பண்ணினார். அதில் இது 3வது பகுதி 4லேயும் அதை தான் சொல்கிறார். ஒரே பேரானனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசியாதபடியால் அவன் ஆக்கனுக்குள்ளாக தீக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 1 யோவான் 4:9 வாசிச்சிங்கன்னா, அவர் ஒரே பேரானன் குமாரன் மூலமாக இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமளும் அன்பு கூற கடவோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், ஜீவனையே கொடுத்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், நாம் பிந்தி அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அன்பு இன்னதென்று அவர் மூலமாக, கிறிஸ்து மூலமாய் நமக்கு விளங்கப்பட்டுட்டு, இப்போ நானும் அவரிடத்தில் அன்பு கூறும்படி, நானும் அவரை நேசிக்கும்படி, அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கும்படி, அவரை நான் அண்டிக் கொள்ளும்படி, அவரை என் வாழ்க்கையில் பிடித்து கொள்ளும்படி, நம்ம துதியின் வேலையில் கேட்டது போல நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படி, சமாதானத்தை அடையும்படி, அவருக்காக காத்திருக்கும்படி, அவருக்காக நம்ம தேசத்தில் நன்மை செய்யும்படி, அவருக்காக வாழும்படி தேவன் நம்மை அப்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்ம ஆதியாகமத்தில் வாசித்தோமே, அது என்னென்னா அன்பை விளங்க பண்ணுற காரியம். அன்பை விளங்க பண்ணுற காரியம். அந்த ஆதியாகம் 22 நாம் 1 வாசிப்போம். நான் இதை இப்படி தான் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 22 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும். இந்த ஆபிரகாம் ஒரு காலத்தில் 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகம் 12ல் அவருடைய சந்ததி என்னன்னா விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சந்ததி. அவங்க அப்பா அதை தான் அந்த தொழிலாக செஞ்சாங்க. அப்படி இருக்கிறவர் ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவர் அவரோடு பேசி, அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த விக்கிரக ஆராதனை விட்டு அவர் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு வரார். இந்த ஆபிரகாமுக்கு பேர் என்னன்னா ஆதி விசுவாசத்தின் தகப்பன். ஆண்டவரை விசுவாசித்த ஆதி தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இப்படி இருக்கும்போது அவர் கடந்து வந்துடுறாரு. நாட்கள் ஓடுது. அவருக்கு பிள்ளை இல்லை. ஜெபிக்கிறாரு. பிள்ளையை கொடுக்குறார் ஆண்டவர். அவருக்கு பிள்ளை எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி வளரும்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ பிறந்திருக்கிறாரே ஈசாக்கு, இவர் மூலமாக உன் சந்ததி வளரும். உனக்கு சந்தேகம் இருந்தால் நட்சத்திரங்கள் என்ன கூடுமா, அல்லது கடல் மணலை என்ன கூட முடியுமா, அது மாதிரி உன் சந்ததி இருக்குன்னு சொல்கிறார். அப்படி தான் இந்த ஈசாக்கு தேவன் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி தான் ஆபிரகாம் அந்த பிள்ளையை வளர்க்குறார். இவன் என்னுடைய இளவரசன், என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர் அந்த வாக்கியத்தில் சொல்கிறார் பாருங்க, 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும், அவன் யாருன்னா உன்னுடைய புத்திரனும், உன் ஏக. ஆபிரகாமுக்கு அந்த மகன் எப்படி இருக்காருன்னா 100 வயசில் பெறாரு. 100 வயசில் குழந்தை பெறாரு ஈசாக்க. 100 வயசில் அவன் எவ்வளவோ சொத்து இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு வாரிசு யாருன்னா இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்க 100 வயசில் பெறார்.
பெறும்போது அவருக்கு எப்படி நேசம் இருந்திருக்கும். நீங்கள் விழுந்து விழுந்து படிக்கிறீங்க, ஒரு எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுதினவங்களுக்கு தான் அதனுடைய பாடு தெரியும், படித்தவங்களுக்கு தான் அதனுடைய மேன்மை தெரியும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப உற்சாகமாகுவீங்க. ஓ, நான் படித்தேன், ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் ஒரு லக்கு அடையும்படி நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்போ உங்களுடைய இருதயம் பூரிப்பாகும். இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளை இல்லை வேண்டுறாரு, கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்போது அந்த நோக்கமும் விருப்பமும் சூழ்நிலையெல்லாம் என்ன ஆகுதுன்னா, விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற அவர் ஆண்டவரையும் நேசிக்கிறாரு, ஆண்டவரையும் முன் வச்சிருக்கிறாரு, பிள்ளையும் நேசிக்கிறார், பிள்ளையும் நேசிக்கிறார், அன்பு கூடுறார். அது தப்பல்ல. நீங்கள் வேலைக்கு போவதோ சம்பாதிப்பதோ அல்லது எதை செய்வதோ அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் நமக்கு நம்முடைய இருதயத்தில் முதன்மையாக வச்சிருக்கிறது எது? முதன்மையாக நம்ம எதை ஆராதனை பண்ணுறோம், எதை நம்ம வச்சுருக்கோம்? சமயத்தில் நம்முடைய ஈசாக்கு எது தெரியுமா? நம்முடைய சுயம். எதை வேணாலும் விட்டுருவாங்க, ஆனால் சுயத்தை தொடும்போது அவங்களுடைய முகம் நாடியே வேறுபட்டுரும். அவங்க சுயத்தை தொடும்போது அவங்களுடைய நாடி நரம்பு எல்லாம் வேறுபட்டுரும். ஆனால் இந்த ஆபிரகாமை அவனுக்கு சொல்லும்போது அவன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டானோ, ஆண்டவர் தான் அந்த அவனுடைய இருதயத்தை அறிந்திருப்பார். சொல்றார், உன் ஏக சுதனையும் உன் நேசகுமாரனையும் ஈசாக்கையும் நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, நான் குறிக்கிற இடத்துக்கு போய் நீ பலி செலுத்து. ஆண்டவரே, கொடுத்தது நீங்க, கொடுத்தது யாரு? பிள்ளையை கொடுத்தது யாரு? 100 வயசுல ஆண்டவர் கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் வளர்த்துருக்காருன்னா கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 25 வயசு அவருக்கு. அந்த 25 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, நான் குறிக்கிற இடத்துல போய் அவனை பலி செலுத்துங்கிறார். இதுதான் நம்முடைய சோதனையா இருக்கும். நம்ம எத்தனையோ வருடங்கள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை தியாகமாக நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் என்னுடைய ஆவி எப்படி இருக்குது, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, எதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்படி இருக்கேங்கிறத ஆண்டவர் நம்முடைய நிதானிச்சு பார்க்குறார். அந்த ஆபிரகாமை சோதித்து பார்க்குறார். ஆண்டவர் நம்மளை சோதிக்கும்போது ஆபிரகாமை போலவே நம்ம இருந்துட்டோம்னா நல்லது, ஆபிரகாமை போலவே அப்படியே அர்ப்பணிச்சிட்டா நல்லது. ஆனால் சோதிக்கும்போது நம்முடைய இருதயம் துக்கமாக இருந்ததுன்னா அது வேதனைக்குள்ளதாக இருக்கும். இப்படி அவர் சோதிக்கும்போது அவர் என்ன செய்தார்னா, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் வாசிமா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, நம்ம அதை ரொம்ப நிதானிச்சு வாசிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகணும். ஏதோ வாசிக்கிறோம் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இரவுல ஆண்டவர் பேசியிருக்கிறார், முதல் நாள் இரவு பேசியிருக்கிறார், அவன் அதிகாலையில் எழும்புறான். இப்போ முதன்மையாக எது இருக்குன்னா, ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய காதில் துணிக்குது. அவனுடைய இருதயத்தில் என்ன துணிக்குதுன்னா, ஆண்டவருடைய சத்தம், நீ காளையும் உன் பிள்ளையையும் அழைச்சிக்கிட்டு மோரியா தேசத்துக்கு வா அப்படிங்கிற அந்த சத்தம் மட்டும்தான் அவனுடைய இருதயத்தில் துணிக்குது. அவன் என்ன செய்கிறானா, அதிகாலையிலே அவன் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி கட்டைகளை பழக்கிறார், பலிபீடத்துக்கு தேவையானது செய்கிறார், எடுத்து எல்லாத்தையும் சேனம் கட்டி கழுது மேலே வச்சு புறப்பட்டு போக ஆயத்தப்படுகிறார். ஒரு தேவனுடைய பக்தியினுடைய புனிதத்தினுடைய தொழுகை எங்கே இருக்குன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே கேட்பது, அப்படியே செவி சாய்ப்பது. அவன் அதெல்லாம் யோசிக்கல. 100 வயசில் கொடுத்த பிள்ளை, 25 வயசு வரைக்கும் நான் வளர்த்துருக்கேன், என்னுடைய நேசகுமாரன், அதெல்லாம் எதுவும் அவர் யோசிக்கவே இல்லை. நான் வாசிச்சமே, முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் என்னிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். இப்போ நானும் அன்பு கூர்ற ஆண்டவரே, என்னுடைய அன்பு என்னதென்ன நான் காண்பிக்கிற ஆண்டவரே. அன்பு அன்புன்னு நான் சொல்லலை, இப்போ நான் காண்பிக்க போகிறேன், இப்போ நான் அதை ரியலாக செய்ய போகிறேன்.
அப்படின்னு சொல்லி தன் பிள்ளையை அழைச்சிக்கிட்டே போகிறார். எதுக்குன்னா வாழ்வதற்கல்ல, வெட்டுவதற்கு, தகன பலி இடுவதற்கு. ஆண்டவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் தன்னை தகன பலி செலுத்துவதற்கு. இன்னும் நம்முடைய சுயம் பலிபிடத்தில் வைக்காம நம்முடைய பெயர், புகழ் அல்லது நம்முடைய காரியங்கள், ஆண்டவரே நான் பலிபிடத்தில் வைக்கணப்பா. அதிகாலையில் எழும்புன ஆண்டவரே, அதிகாலையில் சேனங்கட்டி போனாரே, அதுபோல என் இருதயம் விருத்து சேதனம் உள்ளதாக இருக்குன்னு ஆண்டவரே. 1000 பேர் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நான் அப்படியே கட்டுப்படணும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை நான் மதிக்கணும் ஆண்டவரே, கனம் பண்ணணும் ஆண்டவரே. சேனங்கட்டி அழைச்சிட்டு போகிறார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயத்தை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய செயல்களை ஆண்டவரே நான் சிலுவையில் அறையிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆபிரகாம் ஏன் ஆதி தகப்பனாய் விசுவாசம் தகப்பனாக இருந்தார்னா, அவர் அப்படியே கீழ்ப்படிந்து போனார். அந்த மோரியா தேசத்துக்கு போகிறார், அதிகாலையிலே போகிறார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியிட்ட ஆண்டவரே. அது சின்னதோ பெருசோ அல்ல ஆண்டவரே. மேனாம் பிரதர் சொன்னது மாதிரி அந்த பேழையை கட்டுறவதற்கு ஆண்டவர் ஒரு பிளான் தரார், ஒரு திட்டத்தை தரார். ஆனால் அந்த நோவாவோ, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் என் மூளையின் அறிவின்படி எனக்கு ஒரு திட்டம் இருக்குது ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது சரிதான், அதே மாதிரி நானும் செய்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு யோசனை இருக்குது ஆண்டவரே, அதை நான் செய்கிறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டார். தண்ணி உள்ளே வந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் சொன்ன பிளானின்படியே செஞ்சார். அதனால் அவர் காக்கப்பட்டார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் சொல்வதை நான் கேட்கட்டும் ஆண்டவரே. முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தீங்க, அதே போல் நானும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்துட்டேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய அன்பு சோதிக்கப்படும் போது, என்னுடைய இருதயம் சோதிக்கப்படும் போது, என்னுடைய சுயம் சோதிக்கப்படும் போது, என்னை ஒருத்தர் சொல்லும்போது, வாழ்த்தும் போது நமக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். ஒருத்தர் பார்த்து என்னை வாழ்த்தினார், வாழ்த்தும் போது எனக்கு சந்தோஷம் இருந்தது. ஆனால் 4 பேருக்கு முன்னாடி அவர் என்னை கண்டிக்கும் போது, 4 பேருக்கு முன்னாடி இந்த வேலையை நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது முகம் சுருங்கி போயிட்டு அப்படியே நாணல் மாதிரி ஆயிட்டு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆண்டவரே 4 பேருக்கு முன்னாடி அவர் வாழ்த்தும் போது ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அவர் என்னை திருத்தும் போது, என்னை சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேன்னா அந்த இறுதியும் இருக்கா? அதுதான் ஆண்டவர் புடமிட்டு சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதித்தது போல தேவன் நம்மை சோதிக்கிறார். ஒரு மாமியார் சம்பவத்தை கேட்டேன். கட்டிட்டு வராங்க ஒரு அம்மா, ஒரு மருமக ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தத்தோடு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மாமியா இப்படி தாலிக்கு சொன்னாங்க, ஆனால் நான் இப்படி செஞ்சுட்டேன், அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கரண்டியால் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். தனக்கு மூத்தவங்க ஒரு காரியத்தை இப்படி செய்யணும், இப்படி மாற்றி செஞ்சுட்டாங்க, தாளிக்கிறத மாற்றி செஞ்சுட்டாங்க, எண்ணெய் விட்டு தாளிக்கிறத மாற்றி செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு, அவங்களுடைய சுயத்துக்கு மாறுதலாக ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே அவங்களுக்கு மனசு இல்லை. இது மாதிரிலாம் நம்முடைய சுயமும் கொளுத்து போயிருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னை சிலுவையில் வைக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, நானும் முந்தி உம்மிடத்தில் அன்பு கூற. இப்படி செஞ்சுட்டே இப்படி போகிறார். அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா, 10 வாசிக்கிறோம், வாசிங்க. 9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இங்க நாம் என்ன செய்தார்னா, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்து அங்கே கட்டைகளை எல்லாம் அடுக்கி, அந்த அடுக்கும்போது என்ன, பக்கத்தில் தான் அவருடைய பையன் இருந்திருப்பார். எல்லாத்தையும் அடுக்கிறாரு, பையனையும் பார்க்குறாரு, கட்டையிலையும் அடுக்கிறாரு. அவருடைய விசுவாசத்தும் அவருடைய அன்பும் தேவன் மீது அவ்வளவா இருந்தது. அப்படி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதை கற்பனை பண்ணி பாருங்க. தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த போகிறார்,
கட்டைகளை எல்லாம் அடுக்கிட்டு அவர் என்ன செய்தார்னா அவனை கிடத்தினான். கையை கட்டி காலை கட்டி தூக்கி அவனை வைக்கிறார். ஒரு வேத பண்டிதர் ஒருத்தர் சொல்லும்போது அதை எப்படி சொன்னார்னா, ஆபிரகாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஜோசிபாஸ் அப்படிங்கிற ஒரு வேத பண்டிதர் சொல்லும்போது, ஈசாக்கே நீர் ஏறிப்படு அப்படின்னு சொன்னாராம். அவர் என்ன செய்தாரா, அந்த பலிபீடத்தில் ஏறி படுத்ததா அவர் சொல்கிறார். அவர் ஏறி படுத்தார் அப்படின்னா அந்த 25 வயசுலேயும் தன்னுடைய அப்பாவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய வயசில் நீங்களும் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் தாய் தாப்பனை மதிக்கணும். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தபடி இங்கே வாசிக்கிறோம், அவர் கட்டைகளை கட்டி கிடத்தினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். பிரதர் சொன்னது போல் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் பேசணும். ஆனால் எப்பவுமே நம்முடைய குறிக்கோள் என்னென்னா, ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. எது இருந்தாலும், எது நமக்கு வந்திருந்தாலும் அந்த அன்பு, அந்த நேசம் அது மாறவே கூடாது. அது ஆபிரகாமுக்கு மாறவே இல்லை. ஈசாக்கு கொடுத்து பார்த்தார், சோதித்து பார்த்தார். அவர் என்ன செய்தார்னா, அதை பலிபீடத்தில் கடத்தி விட்டார். உங்களுக்கு எல்லாத்துக்கும், நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தேவை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்ன தேவைன்னா, ஆண்டவர் தேவை. தலையாகிய கிறிஸ்து அவர் தான் நமக்கு தேவை. இங்கிலீஷ் பேசுவது தப்பல்ல, வருமானத்தை சம்பாதிப்பது தப்பல்ல, வேலை தேடுவது தப்பல்ல, எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் நம் இருதயத்தில் தாழ்மையோடு, நாம் பெற்ற ஆவியோடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தோடு எப்போதுமே நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே சாகுறவரை நான் தாழ்த்திட்டேன் ஆண்டவரே, நான்ங்கிற பெருமை வரவே கூடாது ஆண்டவரே. அந்த பெருமைக்காக நம்ம போராடணும் ஆண்டவரே. நானுங்கிற அந்த அகங்காரம், நானுங்கிற அந்த பெருமை ஆண்டவரே வரவே கூடாது ஐயா. இயேசுவே, சிலுமையின் மரணவரிந்தும் தன்னை தாழ்த்தினீங்களே, அப்படிப்பட்ட ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாத்தையும் செய்துட்டு மறைந்து போகிற ஆவி, அந்த சீசர்களுடைய கால்களை கழுவன ஆவி, அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்படித்தான் ஆபிரகாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடத்திட்டு, இப்போ கடைசி முடிவு என்னன்னா, அவனை பலி செலுத்தணும். அவர் அருவாள் எடுத்து, அங்கே வாசிக்கிறோம் 10, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன், இதோ நான் அடியேன். நம்ம எல்லாத்தையும் செய்து முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறார், இதோ அடியேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையானான் மேல் நீ கையை போடாதே அப்படின்ட்டு. அங்கே 16 வாசிக்கிறோம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசஸ்தலத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். அதை யாரை சொல்கிறாங்கன்னா, உன் சந்ததி, அந்த ஆபிரகாமின் சந்ததி நம்மளை சொல்கிறார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சத்துருக்களுடைய சுதந்திரத்தை, சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க. பிசாசு தான் நமக்கு சத்துரு. அவனுடைய எல்லா சேனைகளையும் ஜெயிக்கணும், ஜெயித்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நான் சொல்கிறேன். நீ நேசகுமாரன் என்று நீ பாராமல் என்னை ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை செய்தபடியால் நீ பயப்படணும்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் ஆண்டவரை நாம் நேசித்திடுவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில்
ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். நம்மளை ஒன்று சொல்லும்போது நம்மளை குறித்து நம்ம பிள்ளைங்கள் இடத்துல கேட்டு பாருங்க, நம்ம ஒய்ஃபு இடத்துல கேட்டு பாருங்க, வேலை ஸ்தலத்தில் கேட்டு பாருங்க. நம்மனால நம்முடைய பிள்ளைங்க கஷ்டப்படுதான்னு பார்க்கணும். நம்முடைய சுயத்து நிமித்தம், நம்முடைய பெருமை நிமித்தம் நம்ம குடும்பம் கஷ்டப்படுதான்னு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு சகிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு நம்முடைய ஒய்ஃப் சகிச்சிட்டு இருக்காங்க, அல்லது கூட இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவா நம்மளை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தெரிஞ்சாவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டுரும். எவ்வளவா என்னை சகிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு பாரமாக இருக்கேன், அப்படி இருக்கக்கூடாது. நான் லெகுவாக இருக்கணும். ஒய்ஃபுக்கு, பிள்ளைங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு நான் லெகுவாக இருந்துட்டோம், பாரமாக அல்ல. நம்மளை ஒருத்தவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படி இருக்க வேணாம். அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. நாம் மனம் திரும்புவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருப்போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் நரகத்துக்கு மாத்திரம் தான் நாம் சொந்தக்காரர். நரகத்துக்கு மாத்திரம் பாத்திரவானாக இருந்தோம். அவரோ நம்ம ஒவ்வொரு மேலே இறக்கம் வச்சாங்க, தயவு வச்சாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இறக்கமும் தயவு வச்சு நம்மளை அழைச்சாங்க. நம்ம நன்றியுள்ளா இருப்போம் பிரியமோளே. எந்த நல்ல கிரியை நிமித்தம் நம்மளை அழைக்கலை. இங்கே நம்ம வேலி அருகிலும் சந்திலும் எங்கேயோ இருந்தோம். நம்ம ஊரிலே ஒதுக்கப்பட்டவர்களும் தள்ளுப்பட்டவர்களும் இருந்தோம். நம்ம அவருடைய மகாபிரதான தயவு அவருடைய பிள்ளைகள் மத்தியில் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க பிரியமோளே. நான் நல்லவனாக இருந்தது நிமித்தமோ அல்லது நல்லவளாய் இருந்த நிமித்தம் இல்லை. நான் கெட்டுப்போன பாவி, ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். அவருடைய மகாபிரதன் தயவினால் அவருடைய பிள்ளைகளோடு கூட எனக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இங்கே வச்சாங்க. நன்றியுள்ளா இருப்போம் பிரியமோளே. அவர் நம்மை அழைத்தார். அழைத்த தேவனுக்கு இந்த பூமியிலே திரும்ப பிரதிபலனாய் நாம் கேட்டது போல் தகர டப்பாவலே 25 பைசாவும் 50 பைசாவும் வைத்து கொண்டு அதை பெருசாக நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. என் இயேசு மகாராஜா, என் கண்கள் நீர் யார் என்று நான் அறியட்டும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறியட்டும் பிரியமானவர்களே. அவர் அண்ட சராசரத்தின் ராஜா, சர்வமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் மகிமையின் ராஜா, அதிசீக்கிரமாய் வர இருக்கிறார். பூமியை நியாயத்திற்கு அதிசீக்கிரமாக வர இருக்கிறவர். நம்முடைய உள்ளிந்திரியங்களை அவர் காணுகிற தேவன். நாளில் நம் இறுதி ஆழ்த்திருந்து, ஓ ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்க, உம்மை தவிர இந்த பூமியில் வேறு எதையும் என்னை நேசிக்க வேண்டாம். முந்தி என்னை நேசித்து நிரூபிச்சிட்டீங்க சிலுவையிலே. இன்னும் எனக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும் சந்தேகம் வேண்டாம். பிசாசு சொல்லுவான், உங்களுக்கு உபத்திரம் வரும்போது, நமக்கு நிந்த வரும்போது, நம்மளை ஜனங்கள் தவறாய் புரிந்து கொள்ளும்போது, தேவனுடைய நேசிக்கலைன்னு பொய் சொல்லுவான் அந்த பொய்யன். அந்த பொய்யனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவே வேண்டாம் பிரியமானே. அவர் நிரூபித்துட்டாங்க. கல்வாரி சிலுவையிலே என்னை நேசித்ததை நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் ஆகையால் இந்த நாட்களில் தைரியமாய், ஓ இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை மையப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிற ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, கல்லறைக்கு போகிற கடைசி நாள் வரைக்கும் என் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். நாசமோ மோசமோ நிர்பந்தமோ எவ்வித நிலையானாலும் என் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் நாம் சொல்லுவோம் பிரியமானவர்களே.
தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிரியை செய்ய முடியாது. இந்த உலகம் மந்திரம், மாயம், தந்திரம், பில்லி சூனியம், பலவான்கள், பணக்காரன், ஆதிக்கம் இருந்தவனுக்கு பயப்படுகிறது. நீங்கள் நானும் பயப்படக்கூடாது. பயந்தவள் அல்ல, நீங்கள் ஒருபோதும் பயந்தவளாய் வாழக்கூடாது. பிரியமாய், யூதா கோத்திரத்தின் சிங்கமாய், இளைய சிங்கமாய், தைரியமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர். ஆனால் பூமி நாட்களில் தேவனுக்கு முன்பாய் பணிந்து விடுங்கள். உலகத்துக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவர் சர்வ அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் இருக்கிறது. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். பிசாசுடைய சகல ஆயுதங்களையும் அவர் உரிந்து கொண்டார். ஜெயம் பெற்ற இயேசுவாய் என் மீது அன்பு கூர்ந்து நிரூபித்துட்டார். அந்த நாட்களில் தைரியம் கொண்டவர்களாய் இயேசுக்குன்பா என்பதை தாழ்த்தி, சந்தேகம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை நேசிப்பிக்கிறீர் என்பதிலே ஒருபோதும் எனக்கு சந்தேகம் வேண்டாம், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே இந்த பூமியில் என்று சொல்லுவோம். 2-3 பேர் நம் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் ஜெபிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து நாம் ஆண்டவரை நாம் துதித்து அவரை மேம்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய செல்ல மகனை நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை நேசித்தேன் என்று நிரூபிச்சிட்டீங்க. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் சந்தேகம் வேண்டாம், அவிசுவாசம் பொல்லாத இருதயம் எனக்கும் எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குமாரனை சிலுவையில் அர்ப்பணித்து அந்த நிகழ்வு என்னுடைய மனதிலும் சிந்தையிலும் ஆட்கொள்ளட்டும். நாதா, வாழ்நாள் பூரா நன்றியுடனாக இருக்கட்டும். உமக்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் சபையிலே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, நீ கொடுத்துருக்கிற ஆகாரத்துக்காக சமைத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அப்பங்களையும் தண்ணீரையும் எல்லா தோஷத்தையும் நீக்கிவிடும். உங்களுடைய பிரசனமும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். உண்டு உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.